வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு முக்கியமான நூலை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த நூல் யாழ் நூல். இதை எழுதியவர் விபுலானந்த அடிகள். இது மறுமொழி ஊடக வலயம் டொரண்டோ, கனடாவிலிருந்து 2003 வெளியிடப்பட்ட நூல். இது 2வது பதிப்பு. இது 99 இதனுடைய முதல் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. இதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட தொடர்பு உண்டு. இது மறுபடியும் வெளிவதற்கு காரணமானவர் என்னுடைய நண்பர், கனடாவில் வசிக்கும் தொழிலதிபரான சிவதாசன் என்பவர். இலங்கையை சேர்ந்தவர். அங்கே ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அவருடைய முயற்சியில் தான் இது மறுபதிப்பு வந்தது. மறுபதிப்புக்கு பிறகு அடுத்த பதிப்பும் அவருடைய முயற்சி தான் வந்து இருக்கிறது. நண்பர்களே, இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகம் அளிப்பதற்கு முன் ஒரு பொது அறிமுகத்தை அளிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் பண்பாடு தனக்கென ஒரு இசை மரபு கொண்டிருந்தது. அதை பற்றிய குறிப்புகளை தொல்காப்பியம் சொல்கிறது. அதன் பிறகு சிலப்பதிகாரத்தில் மிக விரிவான குறிப்புகள் உள்ளன. சங்க இலக்கியத்தை பார்த்தாலே பாணனும் விரலியும் பாடி ஆடியதற்கான நிறைய குறிப்புகள் உள்ளன. சங்க பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்யுளுக்கும் அதற்கான வாத்தியம்தான் அந்த கட்டமைப்பை, தாளத்தை உருவாக்குகிறது. உதாரணமாக கிணைப்பறை தான் அகவல் என்னும் இசை வடிவத்தை உருவாக்குகிறது. துடி தான் வஞ்சிப்பாவுக்குரியதாக இருக்கிறது. அந்த வாத்தியங்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக அந்த இசை மரபு மிக வலுவாக சிலப்பதிகாரம் வரைக்கும் இருந்தது. சீவக சிந்தாமணியிலும் ஏராளமான இசைக்குறிப்புகள் உள்ளன. அதன் பிறகு களப்பிரர் காலம். அவர்கள் சமணர்கள், இசைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை அல்ல. ஏனென்றால் சமண நூலாகிய சீவக சிந்தாமணியில் ஏராளமான இசைக்குறிப்புகள் உள்ளன. ஆனால் பொதுவாக அந்த காலகட்டத்திலே ஆலயங்களை, இந்து ஆலயங்களை, சைவ வைணவ ஆலயங்களை ஒட்டி இருந்த இசை மரபு மங்கள் அடைந்திருக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. களப்பிரர் ஆட்சிக்கு பிறகு இங்கே ஆட்சிக்கு வந்தவர் ராஜராஜ சோழன். ஒரு பெரிய அரசன் என்றால் அவர்தான். விஜயாலய சோழன் களப்பிரரை துரத்தி ஒரு 60-70 ஆண்டுகளிலே ஒரு பேரரசாக சோழ நாட்டை நிறுவியவர் ராஜராஜ சோழன். அவர் காலகட்டத்தில் தான் மறுபடியும் இந்த தமிழ் இசைக்கு ஒரு புதிய முகம் அளிக்கப்படுகிறது. நீலகண்ட யாழ்ப்பாணர் என்று அன்று வாழ்ந்த ஒரு பன்னிசை வித்தகரை அழைத்து வந்து அவரை கொண்டு பன்னிசை அவர் மீட்டு ஆலயங்களிலே நிறுவினார் எனப்படுகிறது. பண் தான் தமிழ் இசை. பண்ணப்படுவதுன்னா அது பண். சங்க காலத்திலிருந்தே இசை பண் என்று தான் சொல்லப்படுகிறது. மெட்டு பண் என்று தான் சொல்லப்படுகிறது. ராகம் பண் என்று தான் சொல்லப்படுகிறது. பன்னிசை மரபின் இன்றைக்கு நாம் சொல்வது சோழர் ஆட்சி காலத்திலே உருவானது. அதற்கு முன்னால் அது எப்படி இருந்தது என்பது, நீலகண்ட யாழ்ப்பாணர் வரைக்கும் தொடர்ந்தது என்ன என்பது இந்த இசை மரபில் இருந்து நாம் ஊகிக்கக்கூடியதாக தான் இருக்கு. நீண்ட காலம் ஆகிவிட்டதல்லவா. இந்த பன்னிசை மரபு இன்றைக்கும் தொடர்கிறது. இப்போதும் ஆலயங்களிலே ஓதுவார்கள் பன்னிசை முறைப்படித்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பன்னிசை வித்தார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தேசமங்கையர்க்கரசி போன்ற புகழ்பெற்ற இளம் தலைமுறை பாடல்கள் கூட பன்னிசையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு நாயக்கர் ஆட்சி காலம் இங்கே வருகிறது. அந்த காலம் பன்னிசைக்கு ஒரு பின்னடை உருவான காலம் என்று சொல்கிறார்கள். கூடவே வெளிநாட்டு இசைகள் இந்தியாவிலே ஊடுருவின. அதாவது ஏமன், ஈரானிலிருந்தெல்லாம் இசைவாணர்கள் வந்து முகலாய சபைகளில் பாடினார். அந்த பாட்டு முகலாய இசையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. ஆகவே வட இந்தியாவிலே இந்துஸ்தானி சங்கீதம் என்று நாம் இன்றைக்கு சொல்ல ஒரு இசை மரபு உருவாகி வருகிறது. இந்த இசை மரபின் இசைவாணர்கள் தென்னகம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாடல் இங்கிருக்கூடிய இசையை பாதிக்கிறார்கள். ஆகவே இங்கு ஒரு புது இசை உருவாகி வருகிறது. இவ்வாறு இந்துஸ்தானி இசையின் இன்ஃப்ளூயன்ஸால, செல்வாக்கால தென்னிந்தியாவில் உருவாகி வந்த இசையைத்தான் கர்நாடக சங்கீதம் என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே கிருஷ்ணாநதிக்கு கீழே இருந்த மொத்த பண்பாட்டையுமே கர்நாடக பண்பாடு என்று சொல்வதுதான் முகலாய குறிப்புகளிலே காணப்படுகிறது. அதாவது தென்னிந்தியா என்றாலே கர்நாடகம் தான்.
தென்னிந்தியாவில் இருந்த ஆட்சியாளர்கள் கர்நாடக நவாப்புகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே தென்னிந்திய இசை கர்நாடக இசை என்று அழைக்கப்பட்டது. போதிய வரலாற்றறிவில்லாத சிலர் கர்ணா அடகத் என்பதனால்தான் கர்நாடகம் வந்தது என்றெல்லாம் பீலா விடுவது உண்டு. அது தமிழுடைய துரதிர்ஷ்டம். ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் சொல்லலாம், அதற்கு எந்த முறைமையும் தேவையில்லை, ஹிஸ்டரி தெரிந்திருக்க வேண்டியதில்லை என்பதெல்லாம் எல்லா தரப்பு ஆட்களும் செய்யக்கூடிய அறிவிலித்தனம். இந்த மாதிரி அறிவிலித்தனங்களுக்கு தமிழகத்துக்கு வெளியே பெரிய செல்வாக்கு கிடையாது. அது கர்நாடக சங்கீதத்தை கொண்டு போய் சம்ஸ்கிருதத்திலையும் பிராமணத்திலையும் கட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி அது. இது தென்னக இசை. இந்த தென்னக இசையில அதிகமான செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது இந்துஸ்தானி இசை. ஹிந்துஸ்தானி இசையில அதிகமாக இருக்கிறது மத்திய ஆசிய இசை. ஆனா அதனுடைய அடித்தளமா இருக்கிறது பண்ணிசை, தமிழ் இசை. ஆகவே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு ஒரு இசைமரபு இருக்கு. அந்த இசைமரபு தான் கன்னட சங்கீதமாக வெளி செல்வாக்கின் விளைவாக மாறி இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்த போது அதற்கு எந்த ஒரு ஏற்பும் உருவாகவில்லை. கடும் எதிர்ப்புகள் உருவாகின, ஏளனங்கள் உருவாகின. ஆனால் ஒருவர் அதை கிட்டத்தட்ட தெளிவாகவே மறுக்க முடியாதபடி நிறுவினார். அவர் பேர் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர். தஞ்சாவூர்காரர் அல்ல, திருநெல்வேலி பக்கம் சம்பவனுடைய சேர்ந்தவர். அவரை பற்றி விரிவான தகவல்களை தமிழ் விக்கி என்கிற பெயரில் நாங்கள் நடத்தக்கூடிய இணைய கலைக்களஞ்சியத்திலே பார்க்கலாம். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் விக்கி என்று அடித்தால் மிக விரிவான பதிவு வரும், நீங்கள் படித்து பார்க்கலாம். அவர் கர்ணாமிருத சாகரம் என்று ஒரு பெரிய புத்தகத்தை எழுதுகிறார். ஒரு கலைக்களஞ்சியம் மாதிரியான புத்தகம். அவர் ஒரு பெரிய சித்த மருத்துவர். அவர் தன்னுடைய செலவில் இசை மாநாடுகளை நடத்துகிறார். மாநாடுகளில் நடந்த விவாதங்களை எல்லாம் ஒட்டி தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதில் பண்ணிசை என்பது எப்படி 12 அடிப்படை சுரங்கள் அவற்றினுடைய விரிவாக்கமாக உருவாகினது, அது எப்படி அந்த ராகங்கள் உருவாகி வந்தன, அதை ராக புடம் என்கிறார் அவர். ஸ்புடம் அல்லது புடம், அது எப்படி உருவாகி வந்தது என்று சொல்கிறார். அது விரிவான கணித அடிப்படையில் அதை விளக்குகிறார். அதை விளக்குவதற்கு மேலை இசையுடைய கணித முறையையும் பயன்படுத்துகிறார். மிக விரிவான ஒரு விளக்கம். அதன் பிறகு ஓரளவுக்கு தமிழ் இசையினுடைய அடிப்படை நிறுவப்பட்டு விட்டது. ஜாதிய மதவாத பிடிவாதம் கொண்டவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் நடுநிலையாளர்களால் அவ்வளவு ஈஸி அதை மறுக்க முடியாத நிலையை உருவாகியது. ஆனால் அப்போது கூட ஒரு கேள்வி பாக்கி இருந்தது. தமிழ் இசையின் பண் இசையின் அடிப்படையாக அமைந்த சுவரவாதி என்பது யாழ். யாழை பற்றி தான் அவ்வளவு குறிப்புகள் சங்க இலக்கியம் முதல் இருந்து வருகின்றன. ஆனால் யாழ் மறைந்து விட்டது. யாழ் தான் வீணையாக மாறிவிட்டது. ஆனால் அதே மாதிரி யாழ் வெவ்வேறு வடிவம் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு கைவிடப்பட்டது. திருவாரூர் ஆலயத்தில் 1984 யாழ் மாதிரியான பல வாத்தியங்களை ஒரு பெரிய அறைக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்க நானே பார்த்திருக்கேன். பல வாத்தியங்கள் இருந்திருக்கின்றன. யாழுடைய பரிணாமங்கள் அவை எல்லாமே மறைந்து விட்டன. அப்போ ஒரிஜினல யாழ் எப்படி இருக்கும்? அந்த யாழுடைய உறுப்புகள் சங்க இலக்கியத்திலே பேசப்பட்டிருக்கின்றன, சிலப்பதிகாரத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அது எப்படி வாசிப்பது என்று பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணக்குகளும் பேசப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி விளக்குவது என்ற ஒரு சிக்கல் இருந்த போதுதான் இந்த புத்தகத்தை விபுலானந்த அடிகள் எழுதுகிறார். அவர் 4ஆம் தமிழ் சங்கம் பாண்டித்துரை தொடங்கிய மதுரை தமிழ் சங்கத்துக்கு நெருக்கமானவர். கரந்தை தமிழ் சங்கம், உமா மகேஸ்வரனுடைய கரங்கை தமிழ் சங்கத்துக்கு நெருக்கமானவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பின்புலம் அவருக்கு இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த வெள்ளை வாரணனார் அவர்களுடைய இலக்கிய ஆய்வு அவருக்கு பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது. ஆக இங்கெல்லாம் தங்கி இவருடைய உதவியோடு ஒரு 20 ஆண்டுகள் ஆய்வு செய்து அந்த யாழ் என்பது என்ன, அதனுடைய கணித முறை என்ன என்பதை விரிவாக விளக்கி இந்த நூலை எழுதுகிறார். கூடவே யாழை மறு நிர்மாணம் செய்து காட்டுகிறார். அதை நிபுணர்களை வைத்து வாசிக்க வைத்தும் காட்டுகிறார். ஆகவே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய இசை நுணுக்கங்கள், இசை இலக்கணங்கள் ஒன்றும் வெறும் கற்பனை அல்ல, உண்மைதான் என்பதை கிட்டத்தட்ட கண்கூடாக நிரூபிக்கிறார். அதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எல்லாருக்குரியதல்ல, இசைவாணர்களுக்குரியது. இசையுடைய கணக்கில் தெரிந்து கொள்ளுக்குள்ளது, இசையுடைய அடிப்படை ராகங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுக்குள்ளது. ஆனால் இதற்கு ஒரு பண்பாட்டு முக்கியத்துவம் இருக்கு. இந்த புத்தகம் ஒரு நூலகத்தில் இருக்க வேண்டும். இந்த புத்தகம் ஒரு ஆய்வாளர் எப்பவும் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். இது பரபரப்பாக படிக்கப்படக்கூடிய புத்தகம் அல்ல. அவை அடுத்த தலைமுறையை தூக்கி போற்ற முடியாது. ஆனால் இந்த புத்தகம் ஒரு பண்பாட்டு செல்வம்.
ஆனால் இதை வெளியிட வேண்டியவர்கள் யார் என்றால் அரசும் பல்கலைக்கழகங்களும் தான். ஆனால் அதை அவங்க யாரும் செய்யலை. அந்த இடைவெளியை நிரப்ப தான் என்னுடைய நண்பர் சிவதாசன் இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் இன்றைக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த புத்தகம் ஒரு பெரிய தமிழ் மறுமலர்ச்சியின் விளைவு. இந்த புத்தகம் வெளிவந்த காலகட்டத்திலே தமிழில் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்ன மாதிரி தமிழ் இயக்கம் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. 3 தளங்களில் தமிழ் இயக்கம் நடந்தது. ஒன்று பதிப்பு இயக்கம், இன்னொன்று தனித்தமிழ் இயக்கம், 3 தமிழ் இசை இயக்கம். பதிப்பு இயக்கம் என்பது பழந்தமிழ் நூல்களை உரை எழுதி பிரதி ஒப்பு நோக்கி பதிப்பித்தது. அதில் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாத ஐயர், மழவை மகாலிங்க ஐயர் போன்று பெரிய பெரிய அறிஞர்கள் பணியாற்றினார். பல முக்கியமான நூலை அவர்கள் அச்சிலே கொண்டு வந்தார்கள். ஒரு நூல் கூட இன்றைக்கு பாக்கி இல்லை, எல்லாமே அச்சில் வந்து விட்டது என்று சொல்கிறார். 2 தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகள் அதனுடைய தலைமை ஆளுமை. அது தொடங்கி பல்வேறு அறிஞர்களால் தமிழில் இருக்கக்கூடிய வடமொழி பிறமொழி கலப்பு சொற்கள் நீக்கப்பட்டு இன்றைய ஓரளவுக்கான கலப்பற்ற தமிழ், தூய தமிழ் உருவாக்கப்பட்டது. 3வது தமிழ் இசை இயக்கம். ஆபிரகாம் பண்டிதரில் தொடங்கி விபுலானந்த அடிகர் வழியாக அது வளர்ந்து வருகிறது. பிறகு பல்வேறு அறிஞர்கள் இருக்கிறாங்க. பல்வேறு மேதைகளுடைய பட்டியல் அதில் சொல்ல முடியும். தமிழ் இசை இயக்கத்தில், தமிழ் இசை இயக்கத்திற்கு 2 மாபெரும் கொடைவள்ளல்கள் இருந்தாங்க. ஒருவர் அண்ணாமலை செட்டியார், இன்னொருவர் ஏழிசை மன்னர் என்று அழைக்கப்பட்ட தியாகராஜ பாகவன். பலர் நம்புவது போல அவர் ஒன்றும் வறுமையிலே சாகவில்லை. கடைசி காலம் வரையும் செல்வாக்கூட தான் இருந்தார். இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெருந்தொகையை தமிழிசை இயக்கத்திற்கு கட்டிடம் கட்டுவதற்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல தமிழிசை கட்டிடங்கள் அவருடைய நன்கொடையில் கட்டப்பட்ட இடம். தமிழிசை பாடுவதிலும் அவர் சிறந்து விளங்கினார். தமிழிசை பாடகர்களே தண்டபாணி தேசிகர் ஒரு பெரிய ஆளுமை உங்களுக்கு தெரிந்திருக்கும். திரை வரைக்கும் தமிழிசையை கொண்டு சேர்த்தவர் தண்டபாணி தேசிகர். குடந்தை சுந்தரேசனார் போன்று பெரிய ஆளுமைகள் அதில் இருக்கிறாங்க. அண்மை காலத்தில் கூட சேலம் ஜெயலட்சுமி போன்ற ஆய்வாளர்கள் சிலப்பதிகாரத்தில் இசை செய்திகள் போன்ற பெரிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இப்போது கூட மம்முது போன்ற பெரிய ஆய்வாளர்கள் தமிழிசை இயக்கத்தில் இருக்கிறார்கள். மம்முதை நான் நல்லா பெரிய ஒரு பேட்டி கண்டு நான் நடத்தி வந்த சொல்புது இதழிலே வெளியிட்டிருக்கிறோம். அந்த தமிழிசை இயக்கத்துடைய ஒரு விளைகனி என்று இந்த புத்தகத்தை சொல்லலாம். அதாவது கருணாமிர்த சாகரத்துக்கு பிறகு தமிழிசை மரபில் மிகப்பெரிய மிக முக்கியமான கலைக்களஞ்சியத்தன்மை கொண்ட நூல் இது. இசைவாணர்கள் படிக்கக்கூடியது. நான் சொல்ல வருவது இன்னொன்று. இத்தகைய ஒரு மகத்தான நூலை ஒரு தொழிலதிபர் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறிய வேலை தான், ஆனால் வரலாற்றில் நிற்கக்கூடிய ஒரு பணி. அவரோடு ஒப்பிடும்போது அவரை விட 100 மடங்கு பணக்காரர்கள் தமிழகத்திலே 1000 பேராக இருக்கிறார். அவர்கள் யார் இதை செய்யவில்லையே. தமிழகத்துடைய அண்மை கால வரலாற்றிலே கோடீஸ்வரர்களில் ஒரே ஒருவர் மட்டும்தான் பண்பாட்டுக்கு ஏதாவது பங்களிப்பாற்றியிருக்கிறார். பொள்ளாச்சி மகாலிங்க அவர். மற்றவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது, எதுவுமே அவர்கள் செய்தது கிடையாது, செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு நன்கொடையாக கொட்டி கொடுப்பார்கள், ஆனால் எந்த ஒரு பண்பாட்டு செயல்பாட்டுக்கு அவரோட 100 ரூபாய் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையான ஒரு எதிர்மறை உறுதி இந்த தொழில்களுக்கு எப்படி வருது என்பதை ஆச்சரியம். நண்பர்களே, நமக்கு அண்மையில் இருக்கும் மாநிலம் கேரளம். அங்கே ஒரு ஆண்டுக்கு 3 மாபெரும் இலக்கிய விழாக்கள், சர்வதேச இலக்கிய விழாக்கள் நடக்கின்றன. ஒவ்வொன்றும் 10 கோடி 5 கோடி ரூபாய் செலவில் நடக்கின்றன. அதை அனைத்துமே அங்குள்ள தொழிலதிபர்களாக நடத்துகிறார்கள். அதற்கு பணம் அவர்கள் அளிக்கிறார்கள். அங்குள்ள தொழிலதிபர்கள் இதே போல பல நூல்களை பதிப்பித்திருக்கார். வீட்டிலேயே கவன கௌமுதி என்கிற ஆயுர்வேத அகராதி நூல் ஒன்று இருக்கிறது, மிகப்பெரிய நூல். அது கொல்லம் பகுதியை சார்ந்த முந்திரி கொட்டை வறுக்கும் நிறுவனங்களை சேர்ந்த தொழிலதிபர்களுடைய கூட்டமைப்பு வெளியிட்ட புத்தகம். மிகச்சிறிய தொகை தான் இதெல்லாம் அவர்களுக்கு. ஒரு தொழிலதிபருக்கு ஒரு வாரம் அவர் செலவழிக்கக்கூடிய காசு தான். ஆனால் இது பண்பாட்டில் மிகப்பெரிய நிகழ்வாக மாறுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி தமிழ்நாட்டு செல்வந்தலை நோக்கி கண்ணீர் மல்க கோரிக்கை விட்டார். நாட்டுக்கோட்டை சக்திகளே, செல்வந்தர்களே, நீங்கள் எங்கு போனீங்க, தமிழை காக்க வேண்டாமா என்றார். அதே கதறல், அதே துயருடன் இன்றும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. மாறும் என
எதிர்பார்ப்போம். நன்றி.